பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது நிச்சயமாய் அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையும் அழகாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாய் பாருங்க, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்னதெல்லாம் சீர்திருத்தி கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் கவனித்து வருகிறோம். அப்படியாய் இந்த காலை நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆங்கிலத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. Pride goes before destruction and haughtiness before a fall. பாருங்க, ஆங்கிலத்தில் மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது pride. அப்போ இந்த pride என்றால் பெருமை. அப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்களிலே நாம் ஒரு சில நேரத்திலே பெருமையாய் நிற்கிறோம். அது நமக்கே தெரியாது. பிசாசானவன் அநேக நேரத்தில் நமக்கே தெரியாமல் சில இடங்களிலே பெருமையான பேச்சுகளை, பெருமையான பார்வைகளை அவன் கொண்டு வருகிறான். ஒரு சில நேரத்தில் நாம் நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற பொருட்களை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற தாளந்துகளை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். நம்முடைய பேரை பிள்ளைகளை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். அப்படியாய் அநேக காரியங்கள் குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பாருங்க, கர்த்தர் அதை எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது pride goes before destruction. அப்போ நம்ம இடத்துல பெருமை இருக்குமானால் அதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நாம் சீக்கிரமாய் விழப்போகிறோம் என்று, நாம் சீக்கிரமாய் அழிய போகிறோம் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பெருமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் இன்றைக்கே திரித்து கொள்ளுங்கள். இந்த பெருமை உங்களிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாய் ஒரு நாள் அழிவு வரும். லூசிஃபர் தேவனோடு கூட இருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்த அவன் விழுந்து போன ஒரே காரணம் என்ன தெரியுமா? பெருமை. அவனுக்குள்ளே பெருமை இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நேசிக்கும் பொழுது, அவருக்கு பின்னாடி நாம் இருக்கும் பொழுது, அவரை ஆராதனை செய்யும் பொழுது இந்த பெருமை அவருக்கு எதிராய் நிற்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பெருமையை விட்டு நாம் வெளியே வந்து மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளுவோம் என்றால் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக நேசிப்பார். அப்போ இந்த உபவாச நாட்களிலே நமக்குள்ள ஏதோ ஒரு பெருமை இருக்கும். அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் எல்லா இடத்திலும் பெருமையாய் பேசிக்கொண்டிருப்பீங்க. பட் இன்றைக்கு அந்த காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு நாம் கர்த்தர் முன்னாடி சொல்லணும், நான் ஒன்றுமே இல்லை, நான் வெறும் மண்ணா இருக்கிறேன், நான் வெறும் ஒரு தூசியா இருக்கிறேன், ஒரு புல்லுக்கோப்பா இருக்கிறேன். இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் வந்தது. நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்மிடத்திலே பெருமை இருக்குமானால் அவைகளை முற்றிலுமாய் நாம் எடுத்து போட்டு மனத்தாழ்மையோடு கூட நாம் கர்த்தரை செய்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியாய் இந்த தாழ்மையை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, பெருமை உள்ளவர்களை நீர் எதிர்த்து நிற்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அப்பா, எங்களுக்குள்ளே எங்களுக்கே அறியாமல் ஏதாவது ஒரு பெருமையான காரியங்கள் இருக்குமானால் தயவு கூர்ந்து அந்த பெருமையை எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. மனத்தாழ்மையை நீர் எங்களுக்கு தருவீராக, அதை கற்றுத் தருவீராக தகப்பனே. அப்படியாய் உம்மை சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.